இது நான் ஒரு முறை கருணாமரன் கேட்டேன். அப்போது அவர் சொன்னார், தனக்கு மிக தெளிவாக சொன்னார், இந்த ராணுவம் முன்னேற்ற வேண்டியதான், ஆகவே தனக்கு வேறு வழியில்லை, இந்த வழியை கொடுத்தான் இந்த பிரச்சனை தீர்க்க கூறினார். ஆனால் நேரத்து பல முறை கூறியிருக்கின்றார். கிருஷ்ணசாமி கொள்கிறார் உபயோகமற்ற ராணுவம் என்று கூறுவார். அப்படியாக இந்த நிலைமைகளிலே நாங்கள் மிக சரியான நல்ல தங்களுடைய அவகாசங்களை தீர்க்கக்கூடிய ஒரு தீர்வுக்கு போயிருக்கலாம். அந்த எங்களுக்கு கிடைத்த சரியான சந்தர்ப்பங்களை தற்போது வந்திருக்கிறோம். எங்களுடைய ராணுவ பலத்தை ஒரு சரியான தீர்வை நோக்கி திருப்பதற்கு தப்பவிட்டிருக்கிறோம். இந்த பிழைசை நான் கூறவில்லை. சில வேளைகளில் நம்ம விவகாரத்தை பொறுத்தவரையில் நான் இன்று கூறுவதே அவருடைய வெளியே அர்ப்பணிப்பு, தமிழ் ஈழம் என்ற அந்த கோரிக்கைக்கான அர்ப்பணிப்பு முழுமையானது. அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அல்லது சில பேர் கூறுவது போல அவர்களுடைய புருஷனுடைய மேக்கிங்கா அல்ல, அவருடைய செயலினாலே அவர் அது ஒரு தமிழருக்கு குறைவான போக முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். அது காரணங்களை பார்க்கிறோம். நாங்கள் விட்ட தவறுகள் நிச்சயமாக எங்களை மிக ஒரு பாதாளத்துக்கு தள்ளி இருக்கின்றது என்பதை நான் நம்புகிறேன். அது உண்மை இருப்பது அங்கு பார்க்கின்ற மக்கள் உலகத்தில் மிகப்பெரிய வீரர்கள் வாழ்ந்து வந்தவர்கள் இருக்கின்றீர்கள். எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீடுகள் அளிக்கப்பட்டிருக்கின்றது, சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருந்தது. தமிழ் மக்கள் எங்களை பொறுத்தவரை தமிழ் மக்களை பொறுத்த மட்டில் இலங்கையிலே ஒரு வீடு என்பது ஒருவருமே லைட் ஒரு முழு வாழ்க்கையினுடைய சேமிப்பு தான் ஒரு வீடாக உருவாகியிருக்கின்றது. அந்த வீடுகள் எல்லாம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. எத்தனை ஆயிரம் உயிர்கள், விலமதிக்கப்பட்ட உயிர்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. எந்த ஒரு இயக்கத்தையோ யாரையோ தனிப்பட்ட முறையில் கொடுப்பதற்காக இல்லை. இங்கே தவறுகள் எல்லா இயக்கங்களுமே வந்திருக்கின்றன. அதை கூறுவதை நான் எந்த விதத்திலும் தயங்க போவதில்லை. ஏனென்றால் கடந்த காலங்களில் எல்லாரும் தவறு இருக்கின்றோம். அந்த தவறுகள் எல்லாத்தையும் திருத்த வேண்டும். திருத்தி எனியாவது இந்த மக்களுடைய பிரச்சனையை ஒரு முழுமையான பிரச்சனையாக இருக்கு. இன்று இந்த கூட்டத்தில் நாங்கள் அந்த கூட்டம் சுவிஸ் அரசாங்கத்தால் நடத்தப்பட்டிருக்கணும் என்றால் நீங்கள் அவர்களுடைய அழுத்தங்களையாவது பாதித்து ஒரு சாத்தியமாக முறையே ஒரு நல்ல தீர்ப்பை எடுக்க நாங்கள் முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இந்த நோக்கத்தை நோக்கி நாங்கள் போய்கொண்டுதான் இருக்கிறோம்.